இந்திய வான் எல்லைக்குள் நுழையும் ஆளில்லா விமானம், ராக்கெட்டுகள், ஏவுகணைகள் போன்றவற்றை சத்தமின்றி நடுவானிலேயே இடைமறித்து அழிக்கும் இந்தியாவின் புதிய லேசர் ஆயுதம் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கர்னூல் மாவட்டத்தில் இந்த சோதனை நடைபெற்றது. கனரக வாகனத்தில் கேமரா லென்ஸ் போல் இருக்கும் இந்த லேசர் ஆயுதம் இந்தியாவின் ராணுவத்திற்கு மேலும் பலம் சேர்த்துள்ளது. இதன் மூலம் ரஷ்யா, சீனா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வரிசையில் ராணுவத்தில் அதிநவீன லேசர் தொழில்நுட்பம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவர் சமீர் வி காமத் தெரிவித்துள்ளார். யுக்ரைனின் சுமி நகரில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 31 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். யுக்ரைன் ரஷ்யா இடையே 3 ஆண்டுகளுக்கும் மேலாக போர் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் யுக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் உள்ள முக்கிய நகரமான சுமியில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. குருத்தோலை ஞாயிறு தினத்தில் குடியிருப்பு பகுதிகளில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஒரு குழந்தை உள்பட 31 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். குழந்தைகள் உள்பட 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ரஷ்யாவின் இந்த தாக்குதலால் சாலைகளில் சடலங்கள் சிதறி கிடக்கும் நிலையில் யுக்ரைன் மக்கள் கலக்கமடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.